வணக்கம். ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை, புதன் பகவான் அவதரித்த நாள். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 6லேருந்து 7:15, இரவு 9 மணி வரை ஏகாதசி இருக்கிறது. எனவே காலையிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் விரதம் இருக்கிறது நல்லது. அப்படி விரதம் இருந்துட்டால் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உங்கள் குடும்பத்தில் நல்லது நிகழ்வதை, கெட்டது தடுக்கப்படுவதை பார்ப்பீர்கள். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பு. உங்கள் பிறகு பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. 2 நாளுமே வெற்றி, நல்லது, நிம்மதி. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கள், 2, 1 கிழக்கு மேற்கு வெள்ளை பச்சை செவ்வாய். ராசிக்காரர்களே, நேயர்களே, 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஏன்னா 2 நாளும் நல்லா இருக்கிறதுனால சூரியனுக்கும் தீபம் காட்டிடுங்க. 2 நாளும் கட்டாயம் திங்கள் செவ்வாய் 2 நாளும் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் போடணும். ஓம் ஞானதேவியே போற்றி, ஞானாம்பிகையே போற்றி, தாராதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் 2 நாளும் சொல்லணும். 2 நாளுமே படித்து பார்க்கணும். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திருங்க, நல்லது. தோல்வி 2 நாளும் வராது, திருஷ்டியும் இருக்காது, வைத்தறிச்சல் இருக்காது, நல்லது சீக்கிரம் நடக்கும். ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். பெருந்தன்மைங்கிற பேரில் ஏமாந்து போகிறீங்க. பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடன் கொடுக்கறதுல நிதானம் இருக்கணும். செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 2 நாளுமே பொறுமை, நிதானம், ஜாக்கிரதை, ஆமாம், கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 7 தெற்கு சிவப்பு செவ்வாய். 2 நாளும் நவகிரக சந்நிதியில் சூரியனுக்கும் புதனுக்கும் செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் தீபம் போடுங்க. 2 நாளும் சில மந்திரங்கள் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி, வருணனே போற்றி, அருணனே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் 2 நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் சொல்கிறோம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் கிடைக்குது, படித்து பாருங்கள். ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம 2 நாளும் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் கெட்டது நடக்காது, தோல்வி தடுக்கப்படும், உறுதி, மறந்துடாது. மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பு, வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நல்லது. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். உங்கள் பிறகு பலம், அது வெற்றி. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள், 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை செவ்வாய். ராசிக்காரர்களே, நேயர்களே, 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஏன்னா 2 நாளும் நல்லா இருக்கிறதுனால சூரியனுக்கும் தீபம் காட்டிடுங்க. 2 நாளும் கட்டாயம் திங்கள் செவ்வாய் 2 நாளும் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் போடணும். ஓம் ஞானதேவியே போற்றி, ஞானாம்பிகையே போற்றி, தாராதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் 2 நாளும் சொல்லணும். 2 நாளுமே படித்து பார்க்கணும். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திருங்க, நல்லது. தோல்வி 2 நாளும் வராது, திருஷ்டியும் இருக்காது, வைத்தறிச்சல் இருக்காது, நல்லது சீக்கிரம் நடக்கும். கடகராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே உங்களோட பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், பொறுத்து அடிக்கிறது, இதெல்லாம் கில்லி மாதிரி கலகுறீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள், 2, 1 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய். ராசிக்காரர்களே, நேயர்களே, 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஏன்னா 2 நாளும் நல்லா இருக்கிறதுனால சூரியனுக்கும் தீபம் காட்டிடுங்க. 2 நாளும் கட்டாயம் திங்கள் செவ்வாய் 2 நாளும் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் போடணும். ஓம் ஞானதேவியே போற்றி,
ஞானாம்பிகையே போற்றி, தாராதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் 2 நாளும் சொல்லணும். 2 நாளுமே படித்து பார்க்கணும். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திருங்க, நல்லது. தோல்வி 2 நாளும் வராது, திருஷ்டியும் இருக்காது, வைத்தறிச்சல் இருக்காது, நல்லது சீக்கிரம் நடக்கும். சிம்மராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும், கலகரிங்க, சந்தோஷம், பிரமாதம், தைரியம், சுறுசுறுப்பு, ஜெயிக்கும், நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, திங்கள் 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், செவ்வாய். ராசிக்காரர்களே, நேயர்களே, 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஏன்னா 2 நாளும் நல்லா இருக்கிறதுனால சூரியனுக்கும் தீபம் காட்டிடுங்க. 2 நாளும் கட்டாயம் திங்கள் செவ்வாய் 2 நாளும் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் போடணும். ஓம் ஞானதேவியே போற்றி, ஞானாம்பிகையே போற்றி, தாராதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் 2 நாளும் சொல்லணும். 2 நாளுமே படித்து பார்க்கணும். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திருங்க, நல்லது. தோல்வி 2 நாளும் வராது, திருஷ்டியும் இருக்காது, வைத்தறிச்சல் இருக்காது, நல்லது சீக்கிரம் நடக்கும். கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, உயர்வு. உங்களோட பிறவி குணம் என்ன? பேச்சு சாமர்த்தியம், நிதானம், எல்லாரையும் மதித்து பேசுறது, சாதாரண ஆளை கூட தூக்கி வச்சு பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தரும். இன்னைக்கு அனுகூலமான எண் 2, 4, தெற்கு மேற்கு, சிவப்பு மஞ்சள், திங்கள் 1, 6, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய். ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூரியனுக்கும் புதனுக்கும் செவ்வாய்க்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் போடணும். ஓம் புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. எல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்க. நிச்சயமாக 2 நாளும் உங்களுக்கு வெற்றி தான். ஸ்மூத்தாக இருக்கும், சீக்கிரம் நடக்கும். வெற்றி நல்லது சீக்கிரம் வரும். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க, அது நல்லது. துலாராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை, வீண் செலவு, வீண் கவலை. எனவே பொறுமையாக இருங்க. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, திங்கள் 7, தெற்கு சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் நவகிரக சந்நிதியில் சூரியனுக்கும் புதனுக்கும் செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் தீபம் போடுங்க. 2 நாளும் சில மந்திரங்கள் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி, வருணனே போற்றி, அருணனே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் 2 நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் சொல்கிறோம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் கிடைக்குது, படித்து பாருங்க. ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம 2 நாளும் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் கெட்டது நடக்காது, தோல்வி தடுக்கப்படும், உறுதி, மறந்துடாது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்குது, வழிபாடு முக்கியம், நிதானமாக இருக்கணும், தேவையற்ற வம்பு வழக்கு இருக்குது, ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை, கவனம், அவசரம், பதட்டம், தடுமாற்றம் எல்லாம் இருக்குது. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, திங்கள் 7, தெற்கு சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் நவகிரக சந்நிதியில் சூரியனுக்கும் புதனுக்கும் செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் தீபம் போடுங்க. 2 நாளும் சில மந்திரங்கள் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி, வருணனே போற்றி, அருணனே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் 2 நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் சொல்கிறோம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் கிடைக்குது, படித்து பாருங்க. ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம 2 நாளும் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் கெட்டது நடக்காது, தோல்வி தடுக்கப்படும், உறுதி, மறந்துடாது. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். பிரமாதம், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உங்களோட பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, நிதானம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை, திங்கள் 7, 1, வடக்கு கிழக்கு, மஞ்சள் சிவப்பு, செவ்வாய். ராசிக்கார நேயர்களை 2 நாளும்
சூரியனுக்கும் புதனுக்கும் செவ்வாய்க்கும் நவகிரக சனியில் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் போடணும். ஓம் புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. எல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்க. நிச்சயமாக 2 நாளும் உங்களுக்கு வெற்றி தான். ஸ்மூத்தாக இருக்கும், சீக்கிரம் நடக்கும். வெற்றி நல்லது, சீக்கிரம் வரும். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க, அது நல்லது. மகர ராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம், திங்கக்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். திங்கக்கிழமை மனசு புத்தி வேலை செய்யாது, தப்பாக வேலை செய்யும். நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். 3 நட்சத்திரத்துக்கும், திருவோணம், அவிட்டம், உத்திராடம் 3 பேருக்கும் ஜாக்கிரதை. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாளுங்கிறத நாங்கள் ஒத்துக்கல. 3 நாளும் 3 நட்சத்திரமும் சந்திராஷ்டமம். இன்னைக்கு முழுக்க உங்களுக்கு அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. சார் செவ்வாய்க்கிழமை சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், ஜெயிப்பீங்க. மனசு தெளிவாயிடுச்சு, புத்தி தெளிவாயிடுச்சு, நல்லது. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. நேயர்களே, திங்கட்கிழமை நவகிரக சந்நிதியில் சூரியனுக்கும் புதனுக்கும் தீபம் ஏற்றுங்க. ஓம் சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. ஏதாவது ஒரு பகுதி 1/4 மணி நேரம் கோயிலில் இருந்து படிச்சுப்பார். இது திங்கக்கிழமை. ஏன்னா திங்கக்கிழமை உங்களுக்கு சரியில்லை. அதனால் செவ்வாய்க்கிழமை மந்திரங்களை சில மனசில் சொல்லுங்க. ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. ஏன்னா செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நல்லா இருக்குது, ஆனால் திருஷ்டி இருக்குது. முருகப்பெருமானுக்கு தீபம் போடுங்க. திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளியது படித்து பாருங்கள். 2 நாளும் ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திங்கக்கிழமை கெட்டது நடக்காது, செவ்வாய்க்கிழமை நல்லது தடையில்லாமல் நடக்கும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை, திங்கக்கிழமை சூப்பர், வெற்றி, நிம்மதி, சுறுசுறுப்பு, வேகம், ஜெயிக்கும், நிதானம் ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சதயம், பூரட்டாதி, அவிட்டம் 3 பேருக்கும் செவ்வாயும் சந்திராஷ்டமம், புதனும் சந்திராஷ்டமம், வியாழனும் இருக்குது. எனவே கவனம், வழிபாடு முக்கியம், நிதானம், முக்கிய முடிவுகள் கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அனுகூலமான எண் செவ்வாய்க்கிழமை கிடையாது கிடையாது கிடையாது. திங்கக்கிழமை அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. செவ்வாய்க்கிழமை கிடையாது, சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். கும்பராசிக்கார நேயர்களை, திங்கக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சனியில் தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலில் இருந்து படித்து பாருங்க. செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடுங்க. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, கருணாம்பாளே போற்றி, காளகஸ்தியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமாம், 2 நாளும் ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. இதெல்லாம் செய்யுங்க, கரெக்டாக செஞ்சுருங்க. நல்லது திங்கக்கிழமை சீக்கிரம் நடக்கும், செவ்வாய்க்கிழமை கெட்டது தடுக்கப்படும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களை, திங்கக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், கோபம், தடுமாற்றம், தேவையற்ற பேச்சு இருக்கு, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. செவ்வாய்க்கிழமை சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நல்லது. அனுகூலமான எண் 7, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. நேயர்களே, திங்கட்கிழமை நவகிரக சந்நிதியில் சூரியனுக்கும் புதனுக்கும் தீபம் ஏற்றுங்க. ஓம் சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. ஏதாவது ஒரு பகுதி 1/4 மணி நேரம் கோயிலில் இருந்து படிச்சுப்பார். இது திங்கக்கிழமை. ஏன்னா திங்கக்கிழமை உங்களுக்கு சரியில்லை. அதனால் செவ்வாய்க்கிழமை மந்திரங்களை சில மனசில் சொல்லுங்க. ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. ஏன்னா செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நல்லா இருக்குது, ஆனால் திருஷ்டி இருக்குது. முருகப்பெருமானுக்கு தீபம் போடுங்க. திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளியது படித்து பாருங்கள். 2 நாளும் ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா
திங்கக்கிழமை கெட்டது நடக்காது, செவ்வாய்க்கிழமை நல்லது தடையில்லாமல் நடக்கும். உறுதி. நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.